கண்ணீரின் தீயை நெஞ்சில் அணைத்து காவல் கனவை நிஜமாய் உழைத்து நீதிக்கு நாங்கள் காவலராக நின்றோம் இங்கு காக்கியின் காதலனாக. அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தொடர்ச்சியாக இந்நாள் வரைக்கும் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்தியிருப்பீங்க. இன்னும் ஒரு 3 நாட்களில் 2ஆம் நிலை காவலர் தேர்வை நீங்கள் ரொம்பவும் சிறப்பாக எழுதி முடிக்க போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்க. நீங்கள் எந்த விதத்துலேயும் பயமோ பதட்டமோ அடையாதீங்க. நிச்சயமாக எக்ஸாமினேஷன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. சரிங்களா? இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட கொஸ்டின் பேப்பர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் என்னென்ன கேள்வியெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்களோ அந்த கேள்வியை தான் எக்ஸாம்லேயும் பார்ப்பீங்க. நீங்கள் அதுக்கு தப்பு இல்லாமல் சரியாக ஆன்சர் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். இந்த நேரத்தில் நிறைய மாணவர்கள் நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பொது அறிவு பகுதியில் நாங்கள் ரொம்ப டவுனாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் சார். ஏன்னா எவ்வளோ படித்தாலும் இது பத்தலைன்ற ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு இருக்குது. அப்போ இதுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்போ நடப்பு நிகழ்வுகள் மற்றும் அதனை சார்ந்து கேட்கக்கூடிய பொது அறிவு கேள்விகள் உங்களுக்கு போலீஸ் எக்ஸாமில் 6 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு 224 முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே மேக்ஸிமம் ஒரு 5 கொஸ்டின்ஸ் இதிலிருந்தே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அந்தளவுக்கு உங்களுக்கு இது வரைக்கும் நடந்த மிகவும் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை எல்லாம் தொகுத்து உங்களுக்கு நம்ம 224 கேள்விகளை கொடுத்துருக்குறோம். இதோடைய பிடிஎஃப் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு கூட ஆன்சர் கரெக்ஷனுக்காக இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? கடைசி நேரத்தில் எந்த விதத்துலேயும் பயமும் பதட்டமும் அடையாதீங்க. நீங்கள் பயப்படாமல் தைரியமாக தொடர்ச்சியாக நம்ம காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையத்தில் கொடுத்த கொஸ்டின்ஸு மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் 30 இருக்குது. அது இல்லாமல் ஃப்ரீ கொஸ்டின்ஸ் 15 கொடுக்குறதா சொல்லியிருந்தோம் இல்லையா? அதில் இப்போ 10 டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் உங்களுக்கு 5 கொஸ்டின் பேப்பரையும் கொடுத்துட்றோம். அதை நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த கொஸ்டின்ஸு இது இல்லாமல் ரிவிஷன் கொஸ்டின்ஸு இல்லையா? ஒரு 3500 கொஸ்டின்லாம் கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் நீங்கள் இருக்கிற நாளில் சும்மா அப்படியே ரீட் பண்ணிகிட்டே வாங்க. ஆல்ரெடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்துருக்கலாம். அது நீங்கள் படிச்சிருந்தாலுமே திரும்ப ஒரு டைம் பாருங்கள். ஏன்னா அது இப்போ திரும்ப டெஸ்ட் வச்சா கூட எல்லாருமே முழு மதிப்பெண்கள் எடுப்பீங்களான்னா கஷ்டம் தானே. இப்போ அதில் இருக்கிற கேள்விகள்லாம் தெளிவாக போயிடுங்க. கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்துடலாம். இந்த கடைசி நேரத்தில் அதை படிக்கிறதா இதை படிக்கிறதான்னு சொல்லி கன்ஃபியூஷன் பண்ணிக்காமல் நம்ம கொஸ்டின் பேப்பரை மட்டும் லாஸ்ட் நேரத்தில் ரிவிஷன் பண்ணிவிட்டு போங்க. எக்ஸாம் சூப்பராக பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சர்வதேச சிறுதானிய ஆண்டு என்பது 2023. சரிங்களா? எல்லா கேள்விகளும் எளிமையாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு எல்லா கேள்விக்குமே ஆன்சர் தெரியும். கடைசியில் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த 224 கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை கேள்விகள் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அடுத்த 2வது கொஸ்டின் பாருங்கள். சந்தோஷ் கோப்பை என்பது எந்த போட்டி கூட தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. கால்பந்து போட்டி. சரிங்களா? அப்போ கொக்கோ உலக கோப்பை அப்படின்றது 2025 இந்தியாவில் நடந்து முடிஞ்சிருக்கு. அடுத்ததாக அதில் வெற்றி பெற்ற அணி எதுன்னு கேட்டாலும் அது இந்தியா தான் இல்லையா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று 2024ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது ரா வெங்கடாஜலபதிக்கு வழங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா சரிதான். ரொம்ப முக்கியம் இது. சரிங்களா? ஏன்னா அவர் திருநெல்வேலியின் எழுச்சியும் சரிங்களா வஉசியும் 1908 அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார். சரிங்களா? இது ஒரு சிறப்பான ஒரு புத்தகமாக நம்ம பார்க்குறோம். அப்போ 2வது கூற்றில் என்ன கொடுக்குறாங்கன்னா விஷ்ணு வந்தார் அப்படின்ற சிறுகதை தொகுப்பிற்காக இந்த விருதை இவர் வென்றார்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. அப்போ முதல் கூற்று மட்டும்தான் சரி. அவர் எழுதுனது திருநெல்வேலி எழுச்சியும் சரிங்களா வஉசியும் 1908 அப்படின்ற புத்தகம். அதுக்காக தான் அவருக்கு சாகித்ய அகாதமி விருதுக்கு கொடுத்துருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் உள்ள மிக முக்கிய ஏவுகணைகளில் பொருந்தாது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள். பிருத்வி, ஆகாஷ், அக்னி இதெல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏவுகணை ரகங்கள். ரோகிணின்றது ஏவுகணை கிடையாது. அது ஒரு ராக்கெட் கிடையாது. அது ஒரு விண்கலம். அடுத்தது பாருங்கள். கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று கனடாவுடைய புதிய பிரதமராக மார்க் கார்னி பதவியேற்றார்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா மார்க் கார்னி அப்படின்றவர் கனடாவுடைய பிரதமர். சரிதான். கனடாவுடைய தலைநகரம் அப்படின்றது ஒட்டாவான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் சரிதான். இப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின்.
வெம்பக்கோட்டை அகழ்வாய்வு எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, எந்த மாவட்டம்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ வெம்பக்கோட்டை அப்படின்னாலே விருதுநகர் தான். சரிங்களா, விருதுநகர் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொருந்தாத இணையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்திய தேர்தல் ஆணையர் யாருன்னா ஞானேஷ்குமார், கரெக்டு தான். தேசிய மகளிர் ஆணையத்துடைய தலைவர் யார் அப்படின்னா விஜயகிஷோர் ரஹத்கர், இதுவும் கரெக்டு தான். தேசிய மனித உரிமை ஆணையத்துடைய தலைவர் யாருன்னா வி ராமசுப்ரமணியன், இதுவுமே கரெக்டு தான். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து சஞ்சீவ் கண்ணா கொடுத்துருக்குறாங்க, இது கிடையாது. அப்போ பிஆர் கவாய் அப்படின்றவங்க தான். அப்போ இதுதான் தப்பாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அவங்க வந்து பொருந்தாத இணை தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டினை வந்து நம்ம நல்லா ரீட் பண்ணி பார்க்கணும். கொஸ்டினில் வந்து சரியான இணை கேட்டிருக்காங்களா, இல்லை பொருந்தாத இணை கேட்டிருக்காங்களா, சரியான கூற்று கேட்டிருக்காங்களா, தவறான கூற்று கேட்டிருக்காங்களான்றதை ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் எக்ஸாமுக்கு ஆன்சர் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தற்போதைய இந்திய ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ சஞ்சய் மல்ஹேத்ரா அப்படின்றவங்க தான் தற்பொழுது ஆர்பிஐயோடைய கவர்னராக இருக்கிறாங்க இல்லையா. அடுத்த கொஸ்டின், முக்கிய அகழ்வாய்வு நடக்க உள்ள இடங்களில் பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், கடலூர் அப்படின்றது மருங்கூர், கடலூர் மாவட்டத்தில் தான் மருங்கூர் இருக்குது. கிருஷ்ணகிரியில் சென்னனூர் இருக்குது. திருப்பூரில் கொங்கன் நகரம் இருக்குது. விருதுநகரில் வெம்பக்கோட்டை இருக்குது. அப்போ திருமலபுரம் அப்படின்றது விருதுநகரில் கிடையாது. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். பொருந்தாத இணை தான் கேட்டிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், தரம்பிரர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ கிளப் த்ரோ அப்படின்ற விளையாட்டு கூட தொடர்புடையவங்க. பாரா ஒலிம்பிக்கில் இதில் வந்து முதல்ல இந்தியா சார்பில் தங்கம் வென்றிருக்கிறார், ரொம்ப முக்கியம் இது. அப்போ தரம்பிரர் அப்படின்றவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்னா கிளப் த்ரோ, பாரா ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றிருக்கிறாரு. இதை நம்ம எக்ஸாமில் எதிர்பார்க்குறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், புதறிவு கொஸ்டின். சிவகாமி சபதம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கல்கி இல்லையா. அப்போ சிவகாமி சபதம், பொன்னியின் செல்வன், இந்த மாதிரி முக்கியமான நாவல்களை எல்லாம் இயற்றியவர் கல்கி, அமரர் கல்கி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 2025ஆம் ஆண்டில் கீர்த்தி சக்ரா விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ மேஜர் மன்ஜித் அப்படின்றவர் தான் அந்த விருதை வந்து பெற்றிருக்கிறார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மின்னணு சாதனங்கள் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு தான். இதுக்கு முன்னாடி கர்நாடகா இருந்திருக்கும். 2022லாம் கர்நாடகா தான் முதன்மை மாநிலமாக இருந்துச்சு. இப்போ தொடர்ச்சியாக 2023, 2024, 2025 இந்த ஆண்டுகளெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம தமிழ்நாடு தான் அந்த மின்னணு சாதனங்கள் உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினாக நம்ம இதை பார்க்குறோம். அடுத்த கொஸ்டின், தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பிப்ரவரி 19 தான் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் கொண்டாடுறோம். சரிங்களா, அப்போ தமிழ் தாத்தான்னு சொல்லக்கூடிய உவேசா, சரிங்களா, இவருடைய நினைவாக தான் நம்ம இந்த தினத்தை வந்து கொண்டாடுறோம். அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகள் எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் 25 மாநகராட்சிகள் செயல்படுகிறது. உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா, தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குன்றது உங்களுக்கான கொஸ்டின். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று, ரயில் பெட்டிகள் தயாரிக்கும் தொழிற்சாலை பெரம்பூரில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா சரிதான். அப்போ இதில் தான் வந்தே பாரத், சரிங்களா, அப்புறம் புல்லட் ரயில், இந்த மாதிரி அதிநவீன ரயில்களுடைய என்ஜின்கள், அதனுடைய உதிரி பாகங்கள் எல்லாமே இந்த பெரம்பூரில் தான் தயாரிக்கிறாங்க. சரிங்களா. அடுத்து ரெண்டாவது கூற்று பாருங்கள், 2 ரயில்கள் நேருக்கு நேராக மோதுவதை தடுக்கக்கூடிய ஒரு கருவி தான் கவாச் கருவி. இதுவுமே சரிதான். அப்போ ரெண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழகத்தில் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 12 கட்சிகள். அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். அடுத்த கொஸ்டின், கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று பாருங்கள், பிரான்ஸ் நாட்டுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா சரிதான். அடுத்தது பாருங்கள், பிரான்ஸ் நாட்டுடைய தலைநகரம் மெக்சிகோன்னு சொல்கிறாங்க. அப்போ பிரான்ஸ் நாட்டுடைய தலைநகரம் எது அப்படின்னா பாரிஸ், மெக்சிகோ கிடையாது. அப்போ ரெண்டாவது கூற்று தப்பு, முதல் கூற்று மட்டும்தான் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மொழிப்போர் தியாகிகள் தினம் எப்பொழுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஜனவரி 25 அன்று தான் மொழிப்போர் தியாகிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய தி ஹேக் அப்படின்ற நகரில் அமைஞ்சிருக்கு. இது சரியான ஒரு கூற்று தான். அடுத்த கூற்று பாருங்கள், ராஃபா, காசா, ரமலா ஆகிய நகரங்கள் இஸ்ரேல் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் அமைஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, பாலஸ்தீனத்தில் அமைஞ்சிருக்கு இல்லையா. அப்போ ரெண்டாவது கூற்று தவறு, முதல் கூற்று மட்டும்தான் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 2025ஆம் ஆண்டு எத்தனை நபர்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 113 நபர்களுக்கு பத்மஸ்ரீ விருது அப்படின்றது வழங்கப்படுது. அப்போ நாட்டில் வழங்கக்கூடிய பத்ம விருதுகளில் மிகவும் உயர்ந்த விருது எதுனா பாரத ரத்னா விருது, பாரத ரத்னா விருது, அடுத்து பத்ம விபூஷன் விருது, அடுத்து பத்ம பூஷன் விருது. சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கான கேள்வி என்னென்னா, திரைத்துறையில் வழங்கக்கூடிய மிக உயரிய விருது என்ன? இதான் உங்களுக்கான கேள்வி. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 7 கண்டங்களில் உள்ள 7 உயரமான மலைகளில் வெற்றிகரமாக ஏறி சாதனை படைத்த வீராங்கனை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.
முத்தமிழ் செல்வி அப்படின்றவங்க தான் இந்த சாதனையை படைத்த ஒரு தமிழ் பெண்ணாக இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், G7 உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கனடாவில் நடைபெற்றது இல்லையா. அடுத்த கொஸ்டின், உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. தென்னாப்பிரிக்கா அப்படின்றது தான் சரியான ஆன்சர். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழகத்தில் 5வது யானைகள் காப்பகம் எங்கே அமைஞ்சுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இல்லையா. தமிழகத்தில் 5வது யானைகள் காப்பகம் திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் கூற்று, பிரான்ஸ் நாட்டுடைய தலைநகரம் ஒட்டாவான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பாரிஸ் அப்படின்றது தான் பிரான்ஸ் நாட்டுடைய தலைநகரம். அடுத்த கூற்று பாருங்கள், பிரான்ஸ் நாட்டுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரான். அப்போ ரெண்டாவது கூற்று மட்டும்தான் சரி, முதல் கூற்று தவறு. அடுத்த கொஸ்டின், உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட முதல் 3 நாடுகளில் தொடர்பில்லாத நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ முதல் நாடு எதுனா இந்தியா, அடுத்த நாடு எதுனா சீனா, சரிங்களா, அடுத்த நாடு எதுனா அமெரிக்கா. அப்போ மக்கள் தொகையில் இந்த 3 நாடுகள் தான் முதல் இடத்துல இருக்குது. ரஷ்யான்றது தான் இந்த 3 நாடுகளில் பொருந்தாதது. அப்போ அதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், மிதுன் சக்கரவர்த்தி என்பவர் எந்த துறையுடன் தொடர்புடையவர் அப்படின்னா அவர் ஒரு நடிகர். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இரவு பயணத்தின் போது பெண்கள் பாதுகாப்புக்கான உதவி எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க. 1091 அப்படின்றது தான் பெண்கள் பாதுகாப்புக்கான உதவி எண். இது இல்லாமல் 181 இருக்குது. இது ரெண்டுமே பெண்கள் பாதுகாப்புக்கான உதவி எண்கள் தான். அடுத்த கொஸ்டின், அமெரிக்காவின் தேசிய பறவை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. வழுக்கை கழுகு அப்படின்றது தான் அமெரிக்காவுடைய தேசிய பறவையாக நம்ம பார்க்குறோம். அடுத்த கொஸ்டின், 2025ஆம் ஆண்டு அர்ஜுனா விருது மொத்தம் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா 32 பேருக்கு வழங்கப்பட்டது. இதில் 3 பேர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்கள். அதுலேயும் பாரா ஒலிம்பிக் வீராங்கனைகள்ன்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொருந்தாத இணையை காண்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சிறப்பு பொருளாதார மண்டலமாக நம்ம தமிழகத்தில் அறிவிக்கப்பட்ட இடத்துல பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கோயம்புத்தூரில் விலாங்குறிச்சியை சிறப்பு பொருளாதார மண்டலமாக அறிவித்தாங்க. ஒசூரில் விஸ்வநாதபுரத்தை அறிவித்தாங்க. திருச்சிராப்பள்ளியில் நாவல்பட்டை அறிவித்தாங்க. மதுரையில் கங்கை கொண்டான்றாங்க. மதுரை கிடையாது, சரிங்களா, அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கங்கை கொண்டான அறிவித்தாங்க. அப்போ இதுதான் பொருந்தாத இணையாக நம்ம பார்க்குறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொருந்தாத இணையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சந்திராயன் 1 அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய திட்ட இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை. சரிங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்திராயன் 2 அதனுடைய திட்ட இயக்குனர் வனிதா முத்தையா. சந்திராயன் 3 அப்படின்னா வீரமுத்துவேல், நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ சந்திராயன் 3 அப்படின்றது தான் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு சந்திரனுடைய தென் துருவத்தை அடைந்தது இல்லையா. அடுத்து ஆதித்யா L1 நிகர் சாஜி அப்படின்றவங்க தான் வருவாங்க. இங்கே ஸ்ரீவஸ்தான் தப்பாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ பொருந்தாத இணைன்னு சொல்லும்போது ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு ஆன்சரில் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அக்டோபர் 11 அப்படின்றது தான் சர்வதேச பெண் குழந்தைகள் தினம். இதுவே சர்வதேச பெண்கள் தினம் அப்படின்னா மார்ச் 8 இல்லையா. மார்ச் 8 தான் சர்வதேச பெண்கள் தினம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பின்லாந்து அப்படின்றது தான் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தொடர்ச்சியாக 8 முறை பட்ஜெட் தாக்கல் செய்த வரலாற்று சாதனை படைத்த நிதியமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் அப்படின்றவங்க தான் தொடர்ச்சியாக 8 முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சு வரலாற்று சாதனை படைத்த நிதியமைச்சர். அடுத்த கொஸ்டின், கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று, இஸ்ரேல் நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா சரிதான். இஸ்ரேலுடைய பிரதமர் யார்? பெஞ்சமின் நெதன்யாகு. அடுத்த கொஸ்டின், அடுத்த கூற்று, இஸ்ரேல் நாட்டுடைய தலைநகரம் ஜெருசலேம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இரண்டும் சரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். இஸ்ரேலுடைய தலைநகரம் எதுனா ஜெருசலேம் அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின், இந்திய அளவில் சிறந்த பாரம்பரிய சுற்றுலா தலத்திற்கான விருதை பெற்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம கீழடி இருக்கு இல்லையா, மதுரை அருகில் உள்ள கீழடி. சரிங்களா. இதுதான் பார்த்திங்கன்னா சிறந்த பாரம்பரிய சுற்றுலா தலத்திற்கான விருதை பெற்றது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று, 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்பட்டால் 1098 என்ற உதவி எண்ணை அழைக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ குழந்தைகளுக்கான உதவி எண் அப்படின்றது இந்த 1098 அப்படின்றது தான். இப்போ 18 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஆண் பெண் இருவருமே பார்த்திங்கன்னா இந்த 1098 அப்படின்ற உதவி எண்ணை அழைக்கலாம். சரிதான். அடுத்து பெண்களுக்கான உதவி என்றது 181 அப்படி இல்லைனா 1091 ரெண்டுமே தான். அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மாநிலத்தின் 18வது வனவிலங்கு சரணாலயம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஈரோட்டில் தான் நிறுவப்பட்டிருக்கு இல்லையா. அடுத்த கொஸ்டின்,
கும்பமேளா, அதாவது கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் கூற்று, கும்பமேளா 45 நாட்கள் நடைபெறும் விழாவாகும். இது சரியான ஒரு கூற்று தான். அடுத்த கூற்று பாருங்கள், கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுமே சரிதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாட்டின் முதல் ராம்சார் தலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இது வந்து ஒரு ஜிஎஸ் கொஸ்டின், சரிங்களா? அடுத்து பாருங்கள், பாயிண்ட் கலிமேர் அப்படின்றதான் தமிழ்நாட்டின் முதல் ராம்சார் தலம் இல்லையா? இது வந்து ஒரு ஜிஎஸ் கொஸ்டின், சும்மா தெரிஞ்சு வச்சுக்கங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் 107வது தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? அப்போ ஒடிசாவில் தான் இப்போ 107வது தேசிய பூங்காவை திறந்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டின் செம்மொழி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஜூன் 3. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. அப்போ தமிழ்நாட்டில் செம்மொழி தினம்ன்றது யாருடைய நினைவாக கொண்டாடப்படுகிறதுனா கலைஞருடைய நினைவாக கொண்டாடப்படுகிறது. அவருடைய பிறந்த தினம் தான் இந்த ஜூன் 3 அப்படின்றது. அடுத்த கொஸ்டின், சாகித்ய அகாதமி விருது எத்தனை மொழிகளுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னா பாருங்கள், 24 மொழிகளுக்கு வழங்கப்படுது, சரிங்களா? 24 மொழிகளுக்கு சாகித்ய அகாதமி விருது அப்படின்றது வழங்கப்படுது. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சியோட எண்ணிக்கை 25. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சியின் எண்ணிக்கை 25. அடுத்தது, பின்வருவனவற்றுள் இந்தியாவின் வெளிப்புற புலனாய்வு நிறுவனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ரா அப்படின்றது தான், சரிங்களா? அடுத்த கொஸ்டின், உலக அமைதி குறியீட்டில் இந்தியாவுடைய தரவரிசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க. 115ன்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாண்டிய வம்சத்தின் சிவன் கோவில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. மேலூர் அப்படின்ற இடத்துல தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? அடுத்த கொஸ்டின், கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தில் முன்னிலையில் உள்ள நாடு எது அப்படின்னா அமெரிக்கா. கிரிப்டோ கரன்சி அப்படின்றது இப்போ நிறைய படத்திலலாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், எ வால்க் அப் த ஹில் என்ற சுயசரிதை யாருடையது அப்படின்னா மாதவ் காட்கில் அப்படின்றவங்களுடைய சுயசரிதை தான் இது. அடுத்த கொஸ்டின், ரஷ்யாவுடைய தலைநகரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. மாஸ்கோன்றது தான் ரஷ்யாவுடைய தலைநகரம். உக்ரைனுக்கு கியூ அப்படின்றது தான் உக்ரைனுடைய தலைநகரம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 52வது G7 உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க, சரிங்களா? எவியன் லெல் பெயின்ஸ் அப்படின்ற இடத்துல தான் நடக்க போகுது. அடுத்த கொஸ்டின், தற்போதைய நிலவரப்படி உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எதுனா நம்ம இந்தியா. அடுத்ததான் சீனா. சீனாவே நம்ம வந்து பின்னுக்கு தள்ளி முன்னாடி போயிட்டு வரோம். வளர்ச்சின்றது இதில் தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்தியாவின் முதல் குப்பை கண்காணிப்பு ரேடார் எங்கே அமைந்துள்ளதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ பாருங்கள், சந்திராப்பூர் அப்படின்ற இடத்துல தான் இந்தியாவுடைய முதல் குப்பை கண்காணிப்பு ரேடார் அமைஞ்சிருக்கு. அடுத்த கொஸ்டின், உலகின் முதல் தோரியம் அடிப்படையிலான அணுமின் நிலையத்தை எந்த நாடு தொடங்க உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. சீனா. அடுத்த கொஸ்டின், கச்சத்தீவு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. பாக் ஜலசந்தியில் தான் கச்சத்தீவு அமைஞ்சிருக்கு. அடுத்த கொஸ்டின், எந்த பகுதியை சேர்ந்த சின்ன வெங்காயத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா பெரம்பலூர் பகுதியை சேர்ந்த சின்ன வெங்காயத்துக்கு தற்போது புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. அதே போல் இந்தியாவிலேயே அதிகமான புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா எப்பொழுது திறக்கப்பட்டதுன்னா 1985 திறக்கப்பட்டது இந்த அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா. அடுத்த கொஸ்டின், சமீபத்திய திருத்தத்தின்படி வாக்ஸ் வாரியத்தை அமைக்கும் முதல் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. கேரளான்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், சக்கராவி நடவடிக்கை எதனுடன் தொடர்புடையதுன்னா சிபிஐ கூட தொடர்புடையது. அடுத்த கொஸ்டின், 2025ஆம் ஆண்டுக்கான சர்வதேச புக்கர் பரிசை வென்ற இந்திய பெண் எழுத்தாளர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க, சரிங்களா? பானு முஸ்தாக் அப்படின்றவங்க தான் அந்த விருதை பெற்றிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 10வது உறுப்பு நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இப்போ இந்தோனேசியா அப்படின்றது தான் 10வது உறுப்பு நாடாக சேர்ந்துருக்கு. அடுத்த கொஸ்டின், இராணுவத்திற்கு அதிகம் செலவு செய்யும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தை பிடிச்சிருக்குன்னா 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின், பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு நடைபெறக்கூடிய இடம் எது தற்பொழுது அப்படின்னா பாங்காக் அப்படின்ற இடத்துல நடக்க போகுது, பாங்காக். அடுத்த கொஸ்டின், உச்சநீதிமன்றத்துடைய 52வது நீதிபதியாக PR கவாய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், தற்போது எங்கு உள்ள பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடத்தினாங்க? எங்கு வந்து பயங்கரவாதிகள் பெஹல்காம் தாக்குதல் நடத்தினாங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் தான் அந்த பெஹல்காம் அப்படின்ற இடம் இருக்குது. அங்கே தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கு தான் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஆப்ரேஷன் மூலமாக இராணுவ நடவடிக்கைகளை பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்டார். அடுத்த கொஸ்டின், தற்பொழுது தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்ட சிம்லிபால் எங்கே அமைந்துள்ளதுன்னா ஒடிசாவில் அமைஞ்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். அடுத்த கொஸ்டின், கிராமங்கள் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் யாருன்னா காந்தியடிகள். அடுத்த கொஸ்டின், கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று, பூஜ்ஜிய இருப்பு தொகையை கொண்டிருப்பது மாணவர் சேமிப்பு கணக்கின் முக்கிய அம்சமாகும்னு இருக்கிறாங்க. இது சரியானு கேட்டிங்கன்னா இது சரிதான்.
அடுத்தது நிரந்தர வைப்பு கணக்கை கால வைப்பு என்றும் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே சரிதான், இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இந்திய ரூபாய்க்கான குறியீட்டை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. உதயகுமார் அப்படின்றவர் தான் வடிவமைச்சிருப்பார். அடுத்த கொஸ்டின், நேட்டோ அமைப்பின் தலைமையகம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா பெல்ஜியத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உடல் உறுப்பு தானத்தில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு. அப்போ நம்ம பார்த்தோம் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் நம்ம தமிழ்நாடு. புவிசார் குறியீடில் அதிகமான புவிசார் குறியீடுகளை பெற்றிருக்கக்கூடிய மாநிலம் நம்ம தமிழ்நாடு. உடல் உறுப்பு தானத்தில் முதலிடத்தில் இருக்கக்கூடியது நம்ம தமிழ்நாடு. இதெல்லாம் நம்ம வரிசையாக பார்த்துட்ருக்குறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டிக்ரேசோ என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல். இது கூட தொடர்புடையது தான் டிக்ரேசோ அப்படின்றது. அடுத்த கொஸ்டின், கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று, தனிப்பெரும் கருணை தினம் அக்டோபர் 15 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது தப்பு. அடுத்தது பாருங்கள், வள்ளலாரின் பிறந்த தினமே தனிப்பெரும் கருணை தினமாக கொண்டாடப்படுது. இது சரி. அப்போ தனிப்பெரும் கருணை தினம் எப்போது கொண்டாடப்படுதுன்னு சொல்லி தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், உலக பாரா தடகள கிராண்ட்ஸ் பிரிக்ஸ் போட்டியை எந்த நாடு நடத்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா. இந்தியா தான் அந்த போட்டியை வந்து நடத்துனது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உயரிய தியான்சந்த் கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்ட தமிழக வீரர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. குகேஷ் அப்படின்றவர் தான், டி குகேஷ் அப்படின்றவர் தான். இவர் தான் உலக செஸ் சாம்பியன் பட்டமும் பெற்றிருக்கிறார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சமீபத்தில் ஓய்வை அறிவித்த மனோஜ்குமார் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இல்லையா. குத்துச்சண்டை வீரர் இவர். அடுத்த கொஸ்டின், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய முதல் மாநிலம் எது அப்படின்னா பீகார். பீகார் தான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திய முதல் மாநிலம் இப்போது. அடுத்த கொஸ்டின், 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கே தொடங்க உள்ளதுன்னா சவுதி அரேபியாவில் தொடங்க உள்ளது. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. சவுதி அரேபியாவில் தான் ஃபிஃபா 2024 நடக்க போகுது. அடுத்த கொஸ்டின், இந்திய கடலோர காவல்படை தினம் எப்போது அனுசரிக்கப்படுதுன்னா பிப்ரவரி 1. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கவாச் என்பது டேஷ் விபத்துகளை தடுக்கும் கருவி. ரயில்கள் வந்து நேருக்கு நேராக மோதக்கூடிய விபத்தை தடுக்கக்கூடிய கருவி தான் அந்த கவாச். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று, 2025 ஆண்டுக்கான சர்வதேச புக்கர் பரிசு பெற்றவர் பானு முஸ்தாக் மற்றும் தீபா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கூற்று சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரிதான். அடுத்தது, ஹார்ட் லேம்ப் என்ற நூலுக்கான புக்கர் பரிசு இவங்க வந்து பெற்றாங்கன்னு சொல்கிறாங்க. இதுவுமே சரிதான். அப்புறம் இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இஸ்ரோவுடைய 11வது தலைவராக தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர் வி நாராயணன். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆண்டுதோறும் எந்த வாரத்தில் திருக்குறள் வாரம் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா டிசம்பர் மாதம் கடைசி வாரத்தை தான் நம்ம திருக்குறள் வாரமாக கொண்டாடுறோம். அடுத்த கொஸ்டின், அரவிந்த் பனகாரியா அப்படின்றவர் 16வது நிதி ஆணையத்துடைய தலைவராக தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. அடுத்த கொஸ்டின், உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 தொடரில் பட்டம் வென்ற அணி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. தென்னாப்பிரிக்கா அப்படின்றது தான் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 பட்டம் வென்ற அணி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சர்வதேச யோகா தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஜூன் 21 அனுசரிக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்திய வீரர் யார் அப்படின்னா சுபன்ஷா சுக்லா. அப்போ இந்த சுபன்ஷா சுக்லாவை பற்றி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி ககன்யான் திட்டத்தில் இருக்கக்கூடியவரும் இவர் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 2025 ஆண்டை பாதுகாப்பு அமைச்சகம் டேஷ் ஆண்டாக அறிவித்தது. சீர்திருத்த ஆண்டாக அறிவித்தது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின், ஆப்ரேஷன் சிந்தூர் எந்த நாட்டு கூட தொடர்புடையது அப்படின்னா இந்தியா. இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கை தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வருணா என்பது டேஷ் நாடுகளுக்கு இடையேயான பயிற்சி அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வருணா அப்படின்னா இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி தான் அந்த வருணா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின், தற்பொழுது பரிசோதனை செய்யப்பட்ட கௌரவ் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அப்போ கௌரவ் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து ஒரு குண்டு. சரிங்களா. இப்போ இது ஒரு குண்டு, வெடிகுண்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 2025 உலக உணவு பரிசை வென்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. மரியாங்கலா ஹாங்க்ரியா அப்படின்றவங்க தான். சரிங்களா. மரியாங்கலா ஹாங்க்ரியா அப்படின்றவங்க தான். அடுத்த கொஸ்டின், உலக சுகாதார அமைப்பின் 78வது அமர்வு நடைபெற உள்ள இடம் ஜெனீவா. ஜெனீவாவில் தான் உலக சுகாதார அமைப்புடைய 78வது அமர்வு நடக்க போகுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா செயல்படுத்திய நடவடிக்கை எது அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின், தற்பொழுது யாருடைய பிறந்த நாள் தமிழ் வார விழாவாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. பாரதிதாசனுடைய பிறந்த தினம். அடுத்த கொஸ்டின், உயிர்ம வேளாண்மையில் சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் விருது எது அப்படின்னா நம்மாழ்வார் விருது அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் முதல் முழுமையான கல்வியறிவு பெற்ற மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. மிசோரம் அப்படின்றது தான்.
அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் நீளமான ரயில் சுரங்கப்பாதை எங்கு அமைக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உத்தரகாண்டில் அமைக்கப்பட்டு வருகிறது. அடுத்த கொஸ்டின், ரேபிஸ் மற்றும் பாம்பு கடி தடுப்பூசிகளை கண்காணிக்க மத்திய அரசு அறிமுகம் செய்த வலைதளம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜூவின் அப்படின்றது தான் மத்திய அரசு அறிவித்த வலைதளம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சதேத் செயலி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. பேரிடர் மீட்பு கூட தொடர்புடையது தான் அந்த சதேத் அப்படின்ற செயலி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு எத்தனை சதவீதம் வரி விதிக்கப்படுகிறது அப்படின்னா 50% விதிக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், உலகின் உள்ள 10G பிராட்பேண்ட் சேவையை அறிமுகம் செய்த நாடு எது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 10G, அப்போ உலகத்தில் முதல் 10G அறிமுகம் செஞ்சது எந்த நாடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ பாருங்கள், சீனா அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு 10G அப்படின்றது அறிமுகப்படுத்துது. அடுத்த கொஸ்டின், 15வது பெண்கள் ஹாக்கி போட்டியில் வெற்றி பெற்ற அணி. 15வது பெண்கள் ஹாக்கி போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. பஞ்சாப் அப்படின்ற அணி தான் வெற்றி பெற்றிருக்கு. அடுத்த கொஸ்டின், எந்த நாட்டிலிருந்து ரஃபேல் போர் விமானங்களை வாங்க இந்தியா ஒப்பந்தம் செய்தது அப்படின்னா பிரான்ஸ். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் 89வது செஸ் கிராண்ட்ஸ் மாஸ்டர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. சரிங்களா? அப்போ பாருங்கள், ரோஹித் கிருஷ்ணா அப்படின்றவர் தான் இந்தியாவுடைய 89வது செஸ் கிராண்ட் மாஸ்டர். அடுத்த கொஸ்டின், தமிழக அரசு அமைத்துள்ள 7வது மாநில நிதி ஆணையத்துடைய தலைவர் யார் அப்படின்னா அலாவுதீன் அப்படின்றவர் தான். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் முதல் ஜவுளி எந்திர பூங்கா எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இல்லையா? அப்போ கான்பூரில் தான் இந்தியாவுடைய முதல் ஜவுளி எந்திர பூங்கா அப்படின்றது அமைஞ்சிருக்கு. அடுத்த கொஸ்டின், 18வது பிரவாசி பாரதி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஒடிசாவில் நடைபெற உள்ளது. அடுத்த கொஸ்டின், ஹாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் 9வது உறுப்பு நாடாக இணைந்த நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இல்லையா? அப்போ உக்ரைன் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஏரோ இந்தியா விமான சாகச நிகழ்ச்சி மற்றும் கண்காட்சி டேஷில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. பெங்களூரில் நடைபெற்றிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் கூற்றுக்களை ஆராய்கன்னு சொல்லிக்கிறாங்க. IRFC அப்படின்னா இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன். இந்த IRFC என்பது சமீபத்தில் நவரத்ன அந்தஸ்தை பெற்ற நிறுவனமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதுவும் சரி தான், இரண்டும் சரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், UPI என்பதன் விரிவாக்கம் என்ன? யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக்க வடிவில் கொடுத்துருக்குறாங்க. இந்தாண்ட விளையாட்டு வீரர்களும் இந்த சைடில் விளையாட்டு வீரர்கள் கூட தொடர்புடைய விளையாட்டும் கொடுத்துருக்குறாங்க. மீராபாய் சானு அப்படின்னா பளுதூக்குதல் வீரர், நீரஜ் சோப்ரா அப்படின்னா ஈட்டி எறிதல், பவானி தேவின்றவங்க வாள்வீச்சு, வஜ்ரவ் புனியா அப்படின்னு சொன்னாங்கன்னா குத்துச்சண்டை. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சராக இருக்குது. இது போல் கேள்விகள் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். விளையாட்டு வீரர்களும் அவங்க கூட தொடர்புடைய விளையாட்டும். அடுத்த கொஸ்டின், சந்திரயான் 3 திட்ட இயக்குனர் யாருன்னா வீரமுத்துவேல் அப்படின்றவங்க தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று, ICC T20 உலகக்கோப்பை 2024 போட்டியில் இந்தியா கோப்பையை கைப்பற்றியதுன்னு சொல்கிறாங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா சரிதான். அடுத்த கூற்று, T20 உலகக்கோப்பை போட்டி தொடர் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 4 ஆண்டு கிடையாது, 2 ஆண்டுகள். அப்போ 1 மட்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் முதல் முறையாக எங்கு இஸ்ரோ சார்பில் விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பூங்கா அமைய உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் அமைய உள்ளது. அடுத்த கொஸ்டின், தேசிய விண்வெளி தினமாக மத்திய அரசு அறிவித்தது எப்பொழுது அப்படின்னா ஆகஸ்ட் 23 தான் தேசிய விண்வெளி தினமாக மத்திய அரசு அறிவித்தது. அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஆண்டுதோறும் ஜூன் 3 அன்று செம்மொழி தமிழ்நாள் கொண்டாட உள்ளது தமிழக அரசுன்னு சொல்லியிருக்காங்க. இது சரிதான். அடுத்தது, அறிஞர் அண்ணா பிறந்த நாள் அன்று அவர் நினைவாக செம்மொழி தமிழ்நாள் கொண்டாட உள்ளதுன்றது தப்பு. சரிங்களா? அப்போ 1 மட்டும் சரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தற்போதைய ஈரான் நாட்டின் அதிபர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இல்லையா? அப்போ பாருங்கள், மசூத் பெசஸ்கியான் அப்படின்றவங்க தான் தற்போது ஈரான் நாட்டுடைய அதிபர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கர்பூரி தாக்கூர் என்பவர் யார் அப்படின்னா இவர் ஒரு அரசியல்வாதி. அடுத்த கொஸ்டின், உலக மகிழ்ச்சியான நாடுகளின் தரவரிசையில் இந்தியா 118வது இடத்துல இருக்குது. உலகத்தில் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் இந்தியா 118வது இடத்துல இருக்குது. அடுத்த கொஸ்டின், மார்க் கார்னி எந்த நாட்டின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மார்க் கார்னி அப்படின்றவங்க பாருங்கள், கனடா நாட்டுடைய பிரதமராக தற்போது தேர்வு செய்யப்பட்டுகிறார். ஒட்டாவான்றது கனடாவுடைய தலைநகரம். அடுத்த கொஸ்டின், 2025ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் எந்த நகரில் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்ற நகரத்தில் தான் நடைபெற உள்ளது. அடுத்த கொஸ்டின்,
டார்பிடோ என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. போர் ஆயுதம். டார்பிடோ அப்படின்றது ஒரு போர் ஆயுதம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூற்றுக்களை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் கூற்று, காசா, ராஃபா ஆகிய நகரங்கள் பாலஸ்தீன் நாட்டில் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது சரிதான். அடுத்த கூற்று, ஐநாவின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நெதர்லாண்டில் தி ஹேக் நகரில் அமைஞ்சிருக்கு. இதுவுமே சரிதான். அப்போ 1 மற்றும் 2 ரெண்டுமே சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், சுபன்சா சுக்லா என்பவர் எந்த துறை கூட தொடர்புடையவர் அப்படின்னா, இவர் ஒரு இந்திய விமானப்படை குரூப் கேப்டன், அதே போல் இந்திய விண்வெளி வீரரும் கூட. அப்போ 2ம் சரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அப்போ டி தான் ஆப்ஷனில் இருக்குது, அதான் சரியாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூற்றுக்களை ஆராய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. முதல் கூற்று, முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது பிரம்மோஸ் ஏவுகணை. இது ரொம்ப சரியான ஒரு கூற்று தான். அடுத்த கூற்றில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிரம்மோஸ் ஏவுகணைகளை விண்ணிலிருந்தே நம்ம ஏவ முடியும்னு சொல்கிறாங்க. இதுவுமே சரிதான். அப்போ 2 கூற்றுகளும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், 16வது நிதி ஆணையத்துடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அரவிந்த் பனகாரியா அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பின்வரும் எந்த மாநிலத்தில் சமீபத்தில் குடியரசுத் தலைவருடைய ஆட்சி அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. மணிப்பூரில் தான் சமீபத்தில் குடியரசுத் தலைவருடைய ஆட்சி அப்படின்றது அமல்படுத்தப்பட்டது. சரி, இங்கே தான் பழங்குடியினரான குக்கி, மெய்த்ரி இந்த மாதிரியான பழங்குடியினர் மக்களுக்கு சண்டை வந்துச்சு இல்லையா, கலவரமாக மாறிச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ககன்யான் திட்டத்தின் முதல் பயணத்தில் டேஷினை விண்வெளிக்கு அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. ஈக்களை அனுப்புறதுக்கு திட்டமிட்டிருக்குது இஸ்ரோ. அடுத்த கொஸ்டின், உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது அப்படின்னா நம்ம இந்தியா தான். இந்தியாவுக்கு அடுத்து தான் சீனாவே இருக்குது. அடுத்த கொஸ்டின், விஷ்ணு வந்தார் என்ற சிறுகதை தொகுப்புடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. லோகேஷ் ரகுநாதன் அப்படின்றவர் தான் விஷ்ணு வந்தார் அப்படின்ற சிறுகதை தொகுப்புடைய ஆசிரியர். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது சரின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. முதல் கூற்று, 2025ஆம் ஆண்டிற்கான கிராமிய விருது பெற்றவர் சந்திரிகா டாண்டன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரியான ஒரு கூற்று தான். அடுத்த கூற்று, திரிவேணி என்ற ஆல்பத்திற்காக கிராமிய விருது பெற்றார் இந்த சந்திரிகா டாண்டன்றவங்க. இதுவுமே சரிதான். அப்போ 2ம் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மும்மொழி கொள்கை பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் எத்தனை மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இது சொல்லுது அப்படின்றது தப்பு. ஏதேனும் 3 மொழி கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுது, அதுவும் தப்பு. தாய்மொழி கொள்கை மற்றும் கட்டாயமாக ஹிந்தி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது, இதுவுமே தப்பு. மும்மொழி கொள்கையை மத்திய அரசு சொல்லுது அப்படின்றது மட்டும்தான் அந்த மும்மொழி கொள்கையை பற்றின கூற்றுகளில் சரியானது, மற்ற எல்லாமே தப்பு. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் நம்ம தமிழ்நாடு. இதை நம்ம 2வது டைம் பார்க்குறோம். அடுத்த கொஸ்டின், மொழிப்போர் தியாகிகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஜனவரி 25 அன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த கொஸ்டினுமே நம்ம 2வது டைம் பார்க்குறோம். அடுத்த கொஸ்டின், தமிழகத்தில் இஸ்ரோ டேஷ் இடத்தில் அமைந்து தனது ஆராய்ச்சியை மேற்கொள்கிறது. அப்போ பாருங்கள், மகேந்திரகிரியில் தான் அமைஞ்சிருக்கு. தமிழகத்தில் இஸ்ரோ எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டால் மகேந்திரகிரின்னு தான் நீங்கள் சொல்லணும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், விகாஸ் என்ற இன்ஜின் எதனுடன் தொடர்புடையது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூற்றுக்களை ஆராய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. முதல் கூற்று, கிழக்கின் ஸ்ட்ராய்டு எனப்படுவது செஞ்சிக்கோட்டை. இது சரியானு கேட்டிங்கன்னா இது சரியான ஒரு கூற்று தான். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செஞ்சிக்கோட்டை உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அறிவித்ததுக்கு வாழ்த்து தெரிவித்து போட்ட ட்விட்டரில் கிழக்கின் ஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி இந்த செஞ்சிக்கோட்டையை மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதனால் இதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமாக பார்க்குறோம். அடுத்தது பாருங்கள், தற்பொழுது யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தலமாக செஞ்சிக்கோட்டை அறிவிக்கப்பட்டது. அப்போ 2ம் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சுனில் சௌத்ரி என்பவர் ஒரு டேஷ் ஆவார். அப்போ அவர் ஒரு கால்பந்து வீரர் ஆவார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், 97வது ஆஸ்கர் விருதுகள் டேஷ் நகரத்தில் வழங்கப்பட்டது. லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்ற நகரத்தில் வழங்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின், கொடிகாத்த குமரன் என்று போற்றப்படும் திருப்பூர் குமரன் எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னா சென்னிமலை அப்படின்ற ஊரை சார்ந்தவர். அடுத்த கொஸ்டின், எழுச்சி தீபங்கள் எனும் நூலினை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் எழுச்சி தீபங்கள், சரிங்களா, அக்னி சிறகு, இந்தியா 2020, சரிங்களா, தி இலூமினன்ஸ் ஸ்பார்க் அப்படின்ற புத்தகங்களை எல்லாம் எழுதியிருப்பார். அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செஞ்சு எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இதெல்லாமே சமூக வலைதளங்கள். இந்த அமேசான் அப்படின்றது ஒரு விற்பனை வலைதளம். இப்போ அது மட்டும்தான் பொருந்தாமல் இருக்குது. அடுத்த கொஸ்டின், பத்ம விருதுகளை வழங்குபவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். நாட்டுடைய மூத்த குடிமகன் தான் பத்ம விருதுகளை வழங்குறாரு. அப்போ நாட்டில் வழங்கக்கூடிய மிக உயரிய விருதுகளை எல்லாம் நம்ம நாட்டுடைய மூத்த குடிமகனான குடியரசுத் தலைவர் தான் வழங்குவார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சந்திரயான் 3 விண்ணில் ஏவப்பட்ட நாள் எது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஜூலை 14 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அப்போ ஆகஸ்ட் 23ன்றது சந்திரயான் 3 போய் தரையிறங்கிய தினம், தேசிய விண்வெளி தினமாக நம்ம கொண்டாடுறோம் இல்லையா அது.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று, சர்வதேச குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் ஜூன் 12ன்னு சொல்கிறாங்க. இது சரியானு கேட்டிங்கன்னா சரிதான். அடுத்த கூற்று, சர்வதேச மலாலா தினம் ஜூலை 12ன்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே சரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வள்ளலார் சர்வதேச மையம் எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா வடலூரில் நிறுவப்பட்டது. வடலூரில் தான் வள்ளலார் சர்வதேச மையம் அப்படின்றது நிறுவப்பட்டது. அடுத்த கொஸ்டின், தகவல் அறியும் உரிமைச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2005 கொண்டு வரப்பட்டது. தகவல் அறியும் உரிமைச் சட்டம். அப்போ இந்த தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலமாக தகவலை பெறுவதற்கான கால வயதுன்றது 30 நாட்கள். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று, ஒலிம்பிக் போட்டிகள் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. ஒலிம்பிக் போட்டியில் 5 வளையங்கள் உள்ளன. இது சரியான கூற்று தான். அடுத்த கூற்று, 2028 அடுத்த ஒலிம்பிக் போட்டி லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே சரிதான். சரிங்களா? அப்போ இரண்டும் சரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க தான். ஃபஸ்ட்டு கூற்று, விண்வெளிக்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் அதிக நேரம் விண்ணடை மேற்கொண்டு சாதனை படைச்சிருக்காங்க. அப்போ அவங்கள பூமிக்கு பத்திரமா கூட்டிகிட்டு வந்தது டிராகன் விண்கலம். அப்போ ரெண்டுமே சரின்றது தான் சரியான ஆன்சர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது உங்களுக்கு. சுனிதா வில்லியம்ஸ் வந்து கண்டிப்பாக கேள்வி இருக்குது. அடுத்து பாருங்கள், கொந்தகை அகழ்வாராய்ச்சி தளம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிறது அந்த கொந்தகை அப்படின்ற அகழ்வாராய்ச்சி மையம். அடுத்த கொஸ்டின், 72வது உலக அழகி பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ பாருங்கள், ஓபல் சுதாத்தா அப்படின்றவங்க தான் இந்த 72வது உலக அழகி பட்டத்தை வென்றவங்க. சரிங்களா? ஓபல் சுதாத்தா அப்படின்றவங்க தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் கடந்த நிதியாண்டில் மிகப்பெரிய முதலீட்டாளர் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அப்போ பாருங்கள், சிங்கப்பூர் அப்படின்றது தான் இந்தியாவில் கடந்த நிதியாண்டில் மிகப்பெரிய முதலீட்டாளர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலகின் மிக உயரமான செனாப் ரயில் பாலம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் அமைஞ்சிருக்கு. அடுத்த கொஸ்டின், 51வது G7 மாநாடு 2025 நடைபெற உள்ள இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இல்லையா? அப்போ பாருங்கள், கனடாவில் தான் நடக்க போகுது. அடுத்த கொஸ்டின், உலக பொருளாதாரத்தில் இந்தியா பிடித்திருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா பாருங்கள் 4வது இடம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஐசிசியின் ஹால் ஆஃப் ஃபேம் என்ற சமீபத்தில் பெற்றவர் விருதை சமீபத்தில் பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. டோனி அப்படின்றவர் தான் இந்த விருதை பெற்றிருக்கிறார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று, இந்தியாவில் தேசிய கல்வி நாள் நவம்பர் 11 அன்று அனுசரிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இது சரியான கூற்று தான். அடுத்த கூற்று, அபுல் கலாம் ஆசாத் பிறந்த தினத்தை தேசிய கல்வி நாளாக நம்ம அனுசரிக்கிறோம். இதுவுமே சரிதான். அப்போ இரண்டும் சரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், 2025 ஆண்டுக்கான பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ரியோ டி ஜெனிரோ அப்படின்ற இடத்துல தான் நடைபெற்றது. அடுத்த கொஸ்டின், கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று, உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. இது சரியான்னு கேட்டிங்கன்னா சரிதான். அடுத்த கூற்று, இந்தியாவில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026 தொடங்குதுன்னு சொல்கிறாங்க. இதுவுமே சரிதான். இப்போ கொரோனா லாக்டவுன் காரணத்தினால 2021 அவங்களுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறவில்லை. தற்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற போகிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நிலவில் இருந்து கனிமங்களை சேகரித்து வர இஸ்ரோ மேற்கொள்ளும் திட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சந்திரயான் 4 திட்டத்தின் மூலமாக நிலவிலிருந்து கனிமங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரோ வந்து முடிவு பண்ணி அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்கு நடவடிக்கைகள்லாம் எடுத்துகிட்டு இருக்குது. அடுத்த கொஸ்டின், எகுவாரின் கூட்டு இராணுவ பயிற்சி எந்த நாடுகளுக்கிடையே நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியா மாலத்தீவு அப்படின்ற 2 நாடுகளுக்கிடையே நடக்கக்கூடியது தான் இந்த கூட்டு இராணுவ பயிற்சி. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் 11/9/2025 வரை உள்ள ராம்சார் தளங்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 91. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலகிலேயே மிக பலமான பெரிய இராணுவ படை கொண்ட நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்தியா அப்படின்றது தான் சரியான ஆன்சர். உலகிலேயே மிகவும் பலமான பெரிய இராணுவ படை கொண்ட நாடு எதுனா நம்ம இந்தியா. அடுத்த கொஸ்டின், 2025 ஆண்டிற்கான பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 139 பேருக்கு அறிவிக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா நக்சல்கள் ஒழிப்பு அப்படின்றது கூட தொடர்புடையது தான் அந்த ஆப்ரேஷன். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் முதல் ISO சான்றளிக்கப்பட்ட காவல் நிலையம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா கேரளாவில் அமைந்துள்ளது. அடுத்த கொஸ்டின், யூபிஎஸ்சியுடைய புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அஜய் குமார் அப்படின்றவர் தான் தற்போது யூபிஎஸ்சியுடைய தலைவராக நியமிக்கப்பட்டவர். அடுத்த கொஸ்டின், 59வது ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா வினோத்குமார் சுக்லா அப்படின்றவருக்கு தான் வழங்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின், 2025 G7 உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா கனடாவில் நடைபெற்றது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்துடைய தற்போதைய தலைவர் யார் அப்படின்னா வி நாராயணன் அப்படின்றவர் தான்.
அடுத்த கொஸ்டின் மின்சார வாகனங்கள் உற்பத்தி மையம் என அழைக்கப்படும் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ பாருங்கள், மின்சார வாகனங்கள் உற்பத்தி மையம்னு சொல்லக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் ஆசிய நீர் விளையாட்டுப் போட்டி 2025 எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா? புதுடெல்லியில் தான் நடைபெற்றது. அடுத்த கொஸ்டின் மக்களவையில் அதிக இடங்களை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் அப்படின்றது தான். ஊபி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். 80 மக்களவை தொகுதிகளை கொண்டது. அடுத்த கொஸ்டின் 3E என்பதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஆற்றல், பொருளாதாரம், சுற்றுச்சூழல்ன்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் $1 நிகரான இந்திய ரூபாயோடைய தற்போதைய மதிப்பு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 88 ரூபாய். அப்போ இதில் நெருங்கிய ஆன்சர்ன்றது 88 தான். அடுத்த கொஸ்டின் எந்த நாடு என்ட்ரோமெக்ஸ் என்ற புற்றுநோய் தடுப்பூசியை உருவாக்கியது அப்படின்னா ரஷ்யா தான் புற்றுநோய்க்கு எதிராக தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருக்கு தற்பொழுது. நிறைய நியூஸ் பேப்பர்லாம் இதை பற்றி பேசியிருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் முதல் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் எந்த இடங்களுக்கிடையே இயக்க உள்ளது அப்படின்னா டெல்லி டு பாட்னா இதுக்கிடையே இயக்கப்பட உள்ளது. அடுத்த கொஸ்டின் சர்வதேச கல்வி அறிவு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா செப்டம்பர் 8. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 16வது ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் துப்பாக்கி சுடுதலில் சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்ற அணி எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? நம்ம இந்திய அணி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் முதல் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட 32 பிட் குறைக்கடத்தி சிப்பின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இல்லையா? விக்ரம் 3201 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் 15வது துணை குடியரசுத் தலைவராக தற்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது யாருன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அப்படின்றவர் தான். அடுத்த கொஸ்டின் எக்ஸாம் வாரியர்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நரேந்திர மோடின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் தேசிய அறிவியல் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க. பிப்ரவரி 28 அப்படின்றது தான் தேசிய அறிவியல் தினமாக அனுசரிக்கப்படுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வருவனற்றுள் எப்பொழுது திருக்குறள் வாரம் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க. டிசம்பர் கடைசி வாரம் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தற்பொழுது 2025ஆம் ஆண்டு தேசிய விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க. உத்தரகாண்டில் தான் நடைபெற்றது. அடுத்த கொஸ்டின் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க. ஆர் பாலகிருஷ்ணன் அப்படின்றவர் தான் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்த கொஸ்டின் பாம்பன் கடல் பாலம் எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் எங்கு நடைபெற்ற அகழ்வாய்வில் சங்கினால் செய்யப்பட்ட பதக்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா வெம்பக்கோட்டையில் செய்யப்பட்ட அகழ்வாய்வு தான். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் செய்யப்பட்ட அகழ்வாய்வு தான். அடுத்த கொஸ்டின் IPL 2025 போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் பெற்றது அப்படின்னா RCB அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் இலங்கையின் உயரிய விருதான மித்ர விபூஷன் விருது பெற்ற முதல் இந்திய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நரேந்திர மோடி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் யாருடைய பிறந்த தினத்தை தமிழ் வார விழாவாக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்தார் அப்படின்னா பாரதிதாசனுடைய பிறந்த தினத்தை தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழகத்தில் காவலர் நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. செப்டம்பர் 6 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சாத்விக் சாய்ராஜ் என்பவர் எந்த விளையாட்டு கூட தொடர்புடையவர்கள் அப்படின்னா பேட்மிண்டன் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. 2023 தொடங்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி டேஷ் கோப்பையை வென்றது. அப்போ பாருங்கள், இந்தியா தான் கோப்பையை வென்றது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் முப்படை தலைமை தளபதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ பாருங்கள், அனில் சௌஹான் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் சரஸ்வதி சம்மான் விருது பின்வரும் எந்த துறையில் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இலக்கியம் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் இல்லையா? அடுத்த கொஸ்டின் கோவிந்தராஜன் பத்மநாதன் எந்த துறையுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ பாருங்கள், கோவிந்தராஜன் பத்மநாதன் அப்படின்றவர் ஒரு உயிரி வேதியியல் அறிஞர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சந்திரயான் 3 விண்கலம் விண்ணில் ஏவப்பட்ட நாள் எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஜூலை 14, 2023 தான் சந்திரயான் 3 விண்ணில் ஏவப்பட்டது. அடுத்த கொஸ்டின் தொல்லியல் துறை சார்பில் தயாரிக்கப்பட்ட இரும்பின் தொன்மை நூலினை வெளியிட்டவர் யார் அப்படின்னா நம்ம மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் வெளியிட்டிருப்பார். அப்போ அந்த புத்தகத்தை தயாரித்தது யார் அப்படின்னா தமிழ்நாடு தொல்லியல் துறை. அடுத்த கொஸ்டின் மாசுபடாத காற்று கிடைக்கும் நகரங்களில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நகரம் எது அப்படின்னா நம்ம திருநெல்வேலி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மொழிப்போர் தியாகிகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுனா ஜனவரி 25 அனுசரிக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் மின்னணு சாதனங்கள் உற்பத்தியில் முதலிடத்தில் வகிக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அப்படின்றது தான் சரியான ஆன்சர்.
அடுத்த கொஸ்டின், திரிவேணி என்ற ஆல்பத்திற்கு கிராமிய விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. திரிவேணி அப்படின்ற ஆல்பத்திற்கு கிராமிய விருது சந்திரிகா டாண்டன் அப்படின்றவங்க தான் பெற்றிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், 2025ஆம் ஆண்டுக்கான சங்கீத கலாநிதி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஆர்கேஎஸ்டி ராம்குமார் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பாரா ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதலில் முதல் முறையாக இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் பெற்று தந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ பாருங்கள், பாரா ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதலில் முதல் முறையாக இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் பெற்று தந்தவர் யார் அப்படின்னா தரம்பிரர் கிடையாது, கிளப் த்ரோவில் தான் தரம்பிரர் வருவார். அப்போ நவ்தீப் அப்படின்றவர் தான் முதல்ல பாரா ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கத்தை பெற்றுக் கொடுக்குறார். சரிங்களா? இப்போ நவ்தீப் அப்படின்றவர் தான். தரம்பிரர் யார் அப்படின்னா கிளப் த்ரோ. அடுத்த கொஸ்டின், தமிழக அரசு டேஸ் தேதியை சமத்துவ தினமாக அறிவித்தது. அப்போ ஏப்ரல் 14 அப்படின்ற தேதி தான் தமிழக அரசு சமத்துவ தினமாக அறிவிக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு நீலகிரி வரையாடுன்னு சொல்கிறாங்க. சரியான்னு கேட்டிங்கன்னா சரிதான். அடுத்து பாருங்கள், தமிழக அரசு அக்டோபர் 7 மாநில வரையாடுகள் தினமாக அறிவித்திருக்கு. இதுவுமே சரிதான். அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் இல்லையா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் அறுவடை திருநாள் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது அப்படின்னா உத்தராயன் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஏரோ இந்தியா விமான சாகச நிகழ்ச்சி மற்றும் கண்காட்சி எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ பாருங்கள், பெங்களூரில் தான் இது நடைபெற்றது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் மிகவும் மாசுபட்ட நகரங்களின் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நகரம் எது அப்படின்னா டெல்லி, புதுடெல்லி. அடுத்த கொஸ்டின், சுனிதா வில்லியம்ஸ் என்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அவங்க ஒரு விண்வெளி வீராங்கனை இல்லையா? அடுத்த கொஸ்டின், தர்மன் சண்முகரத்தினம் என்பவர் எந்த நாட்டை சார்ந்தவர்னா சிங்கப்பூர் நாட்டை சார்ந்தவர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலக செஸ் சாம்பியன் பட்டம் என்ற தமிழ்நாட்டை சார்ந்த டேஷுக்கு கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டது. குகேஷுக்கு வழங்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று, பள்ளி கல்வித்துறை சார்பில் அப்பா செயலியை முதல்வர் தொடங்கி வச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியான ஒரு கூற்று தான். அடுத்த கூற்றில் அப்பா செயலியோடைய அந்த விரிவாக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் சொல்கிறாங்க. இதுவுமே சரிதான். அப்போ இரண்டும் சரி அப்படின்றது தான் சரியான ஆன்சராக நம்ம பார்க்குறோம். அடுத்த கொஸ்டின், சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் அக்டோபர் 11 அன்று அனுசரிக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று, உக்ரைனுடைய தலைநகரம் கியூ, ரஷ்யாவுடைய தலைநகரம் மாஸ்கோ. அப்போ ரெண்டுமே சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் அப்படின்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். எக்ஸாம் இன்னும் 3 நாளில் நீங்கள் எழுத போகிறீங்க. இந்த கடைசி நேரத்தில் நம்ம போலீஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 224 கேள்விகளை நம்ம பார்த்துருக்குறோம். இந்த 224 கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை கேள்விகள் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக மாணவர்கள் நிறைய பயப்படுறீங்க, பதட்டப்படுறீங்க. நீங்கள் பயப்படுறதுக்கும் பதட்டப்படுறதுக்கும் ஒன்றுமே கிடையாது. இவ்வளோ நாள் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை மட்டும் கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணுங்கள். புதுசாக கஷ்டமாக இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸை எதையுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்காதீங்க. நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்குறோம். ஆல்ரெடி நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்துருப்பீங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சிக்கங்க. சரிங்களா? நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம் இல்லையா? நம்ம கொஸ்டின்ஸை மட்டும் நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸாமினேஷன் நீங்கள் தைரியமாக எழுதுங்க. இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம 224 நடப்பு நிகழ்வுகளை பார்த்துருக்கோம். இது எல்லாமே முக்கியமான கேள்விகள் தான். உங்களுக்கு எக்ஸாமில் 6 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இதிலிருந்தே மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்துடும். அதனால் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு பலன் இன்னும் ஒரு 3 நாளில் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் பிசிக்கல் ரொம்ப ஜாலியாக பண்ணலாம். சரிங்களா? நம்மளுடைய பயிற்சி மையத்துலேயுமே பிசிக்கலுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறோம். எக்ஸாம் முடிஞ்ச மறுநாளே உங்களுக்கு பிசிக்கல் இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? அப்போ நவம்பர் 9 எக்ஸாம் முடிக்கிறீங்க. நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிவிட்டு நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப குறைவான அட்மிஷன் மட்டும்தான் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் நம்ம கொடுக்க முடியும். சரிங்களா? ஒரு 40 மாணவர்கள் மட்டும்தான் இங்கே தங்கி பிசிக்கல் பண்ணுறதுக்கான வசதிகள் இருக்குது. ஆல்ரெடி சப் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு 80 மாணவர்கள் இங்கே படிக்க போகிறாங்க. ஒரு 40 மாணவர்களுக்கு மட்டும் நம்ம பிசிக்கல் எஜுகேஷன் நல்லா கொடுத்து இந்த 2ஆம் நிலை காவலர் தேர்வில் நடக்கக்கூடிய சரிங்களா கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல், 400 மீட்டர் ஓட்டம் சரிங்களா இதில் எல்லாத்துக்கும் ஸ்பெஷலாக ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா? மிகவும் நல்ல சுகாதாரமான உணவு சரிங்களா, தங்கும் இடவசதி, நல்ல உடற்பயிற்சிகள், கைதேர்ந்த ஆசிரியர்கள் மூலமாக மிகவும் தரமாக நம்ம கொடுக்க போகிறோம். அடுத்தது நீங்கள் வேலைக்கு போயிட போகிறீங்க. சரிங்களா? ஒவ்வொரு கட்டங்களாக வாழ்க்கையில் நம்ம மேலே போயிட்டு தான் இருக்க போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது இந்த எக்ஸாமினேஷன் தான். நீங்கள் பயமும் பதட்டமும் அடையாமல் இருந்தீங்கன்னா சூப்பராக அந்த எக்ஸாமை பண்ணிடலாம். சரிங்களா? எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்ப்பா. தேங்க்யூ.